அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அந்த காட்சிகளை தற்போது காணலாம். எதிர்க்கட்சி பொறுத்த வரைக்கும், அது பிரதான எதிர்க்கட்சி பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் இந்த அரசு மக்களை பற்றி கவலைப்படாத அரசு, குடும்பத்தை பற்றி மட்டும்தான் கவலைப்பட்டுகின்ற அரசு. இன்றைய தினம் யாரும் தலையிடக்கூடாது. முதலமைச்சருடைய மகன் பேசுறார், ஒருவரோ எந்த பிரச்சனையும் பேசக்கூடாது. இது ஒரு சர்வாதிகாரம். மக்களுக்காகத்தான் சட்டமன்றம், சட்டமன்றத்துக்காக மக்கள் அல்ல. அதை இந்த முதலமைச்சர் உணர வேண்டும், சட்டப்பேரவைத் தலைவர் உணர வேண்டும். நாங்கள் மக்களுடைய பிரச்சனை பேசுக்காக வந்திருக்கிறோம். ஆனா திரு ஸ்டாலின் தலைமை இருக்கின்ற அரசாங்கம் அவருடைய வீட்டு மக்கள் அதிகாரத்தில் இருந்து கொண்டு அவருக்கு பதிலுரை அளிப்பதில் யாரும் இருந்தாலும் சட்டமன்றத்திலே பேச அனுமதி கிடையாது என்ற சர்வாதிகார போக்கை இன்னைக்கு சட்டமன்றத்தில் அரங்கேறிக்கின்றார். இது கண்டனத்துக்குரியது. இன்றைக்கு மக்களுடைய பிரச்சனை பேசுவது இருந்தாலும் பிரதான எதிர்க்கட்சி, இதில் என்ன தவறு இருக்கின்றது? நாங்கள் பேசிய பிறகு நீங்கள் உங்கள் பதிலுரை தொடருங்கள், அதைத்தான் நாங்களும் குறிப்பிட்டோம். ஆனால் அவை முன்னவரும் முதலமைச்சர் அவர்களும் சட்டப்பேரவைத் தலைவரும் எங்களை வெளியேற்றுவதிலே குறிக்கோளா இருக்கிறாங்க. அவையில் எங்களுடைய பேச்சை கேட்க அவர்கள் தயாராக இல்லை. ஏனென்றால் பிரதான எதிர்க்கட்சி ஏதாவது குறை சொல்லிவிடக்கூடாது இந்த அரசு மீது என்று திட்டமிட்டு இன்றைய தினம் அவையிலிருந்து எங்களை வெளியேற்றிருக்கிறார். ஏங்க தினந்தோறும் நடந்துகிட்டு இருக்குது. உங்க ஊடகத்திலையும் பத்திரிகையில் வர செய்தி இதெல்லாம் வந்ததே இல்லையோ? ஊடகத்தில் இந்த செய்தி எல்லாம் வந்ததோ இல்லையோ? இந்த காவலர் அடித்து கொன்ற செய்தி எல்லா பத்திரிகையிலும் ஊடகத்திலையும் வந்திருக்குது. அதுபோல பெண் பயிற்சி மருத்துவர் கடத்தப்படுகின்ற சம்பவம் எல்லா தொலைக்காட்சியிலும் வந்திருக்குது. இது அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காகத்தான் கொண்டாடுறோம். இதுல ஏன் தடை போறீங்க? இது ஒரு நாளைக்கே நடக்குது. தினந்தோறும் தொடர்கதையாக ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் வருகின்ற செய்தி போதை ஆசாமிகள் செய்கின்ற அட்டகாசங்கள், போதை ஆசாமிகள் பாலியல் கொடுமையை ஆளாக்கப்படுகின்ற சம்பவம், போதை ஆசாமியாளர்கள் கொலை சம்பவங்கள், அது மட்டுமல்ல ஆங்காங்கே செயின் பறிப்பு, இப்படிப்பட்ட சம்பவம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க, தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. அப்போ ஒரு செயலற்ற அரசாங்கம் தான் இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மக்களை யார் பாதுகாப்பது? அரசாங்கம் தான் பாதுகாக்கணும். அதை முறையாக எடுத்துச் சொல்வது எதிர்க்கட்சியுடைய கடமை. அது கூட செய்யக்கூடாது. நீங்க அப்படியே வர வேணும், நாங்க சொல்றதெல்லாம் கேட்க வேணும், நீங்க அப்படியே வெளியே போகணும். இதற்கு எதிர்க்கட்சி அல்ல. அதிமுக ஒருபோதும் இதற்கு அடிமையாகாது. மக்களுடைய பிரச்சனையை பேசுவதுதான் எங்களுடைய தலையாய கடமை. ஆமா ஆமா, இவருடைய ஆட்சியில் போட்டோ ஷூட் மட்டும் நீ காட்டிட்டு இருக்கணும். அவரு காலையில எழுந்திரிச்சா மிக அழகா ட்ரெஸ் பண்ணிக்குவாரு, அப்படியே போவாரு, ஒரு போட்டோ எடுப்பாரு, அப்படியே செய்திக்கு ஒரு பேட்டி கொடுப்பாரு, கால் மேல காலை போட்டு. அது நீங்க பத்திரிகையில் வெளியிடணும். அதுக்காக தான் நீங்க உடலாம் வச்சுட்டு இருக்கீங்களா? நீங்க நடுநிலையோட செயல்படுங்க. நாங்க ஒன்னும் இல்லாதெல்லாம் ஒன்றும் சொல்லல. உங்களுடைய ஊடகத்தில் வந்த செய்திகள், பத்திரிகையில் வந்த செய்தியின் அடிப்படையில் தான் நாங்க பேசுறோம். நாங்க இந்த அவையிலேயோ வெளியிலேயோ தவறான எந்த செய்தியுமே நாங்க குறிப்பிட்டது கிடையாது. நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை இந்த அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து தூங்கிக் கொண்டிருக்கின்ற அரசாங்கத்தை தட்டி எழுப்பி இனியாவது மக்களை காப்பாற்றுங்கள் அப்படிங்கிற நிலையில தான் எதிர்க்கட்சி என்ற முறையில் நாங்க செயல்பட்டுக் கொண்டிருக்கோம். இவ்வளவு போராட்டம் நடத்திட்டு இருந்தா மக்கள் அமைதியா வாழ்றாங்க. இன்னைக்கு அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. பல்வேறு தரப்பட்ட மக்கள் தங்களுடைய கோரிக்கை வலியுறுத்தி போராட்டம் நடத்திட்டு இருக்காரு. அந்த காலத்தில் மன்னன் இருப்பார், கதையெல்லாம் கேட்டுக்கிறோம். மன்னர் அப்படியே அரண்மனையில் உல்லாசமா இருப்பார். அங்க இருக்கிற ராஜா மந்திரி வந்து அவன் மன்னர் கேட்பார், மந்திரிய எப்படி நாட்டு நடப்பெல்லாம் இருக்குது, மக்கள் எப்படி இருக்காங்க, நாட்டில் மும்மாறி மழை பெய்யுது, மக்கள்லாம் சுவச்சமா இருக்கிறாங்க, நாடு நல்லா இருக்குன்னு சொல்லுவார். அப்படித்தான் இருக்கிற முதலமைச்சர் கேட்டுட்டு இருக்காரு. நாட்டு மக்களை பார்த்து கவனிச்சா தானே தெரியும், ஊடகத்தை பார்த்தா தான் தெரியும், பத்திரிகை பார்த்தா தானே தெரியும் நாட்டில் என்ன நடக்குதுன்னு. இல்ல அதிகாரிகளை ஏதாவது கொடுக்கிற அந்த செய்தியாவது முழுமையா பார்த்து செயல்படுங்க தான் நாங்க சொல்றோம். இவரும் செயல்பட மாட்டாரு,
நாங்க செயல்பட வேண்டும் என்று தூண்டினாலும் அதை கேட்டு செயல்படாத ஒரு அரசாங்கம் தான் இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம். ஆமா, அதனாலதான் நேத்து காய்ச்சல் வந்து படுத்துட்டாரு நினைக்கிற ஒருத்தர். நீதிமன்றமே சொல்லி இருக்குது இல்ல, பதவியில் தொடர வேண்டுமா வேண்டாமான்னு இந்த முதலமைச்சருக்கு தெரியுதா இல்லையா? ஒரு உச்ச நீதிமன்றமே கொட்டு வச்சிருக்குது, நாடே தலைகுனிந்து இருக்குது. இவர்களால் தமிழ்நாடே தலைகுனிந்து இருக்கின்றது. நான் டெல்லி போகும்போது சில பேர் கேட்கும்போது எனக்கு வெக்கமா இருக்குது. ஒரு உச்ச நீதிமன்றம் சொல்லுது நீங்க பதவியில் தொடர வேண்டுமா தொடரக்கூடாது என்று பதில் சொல்லுங்கிறாங்க. அவெல்லாம் குற்றம் செய்யலையா? இந்த முதலமைச்சர் காப்பாத்தலையா? சிறையிலிருந்து வெளிவரும்போது தியாகத்தை பட்டத்தை சூட்டுறார். அப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் இப்படிப்பட்ட முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர். கேளுங்க, கண்டுபிடிங்க, மக்களுக்கு தெரிவிங்க. நாட்டு மக்களுக்கே தெரியும், உங்க ஊடகத்துக்கும் தெரியும். ஆனா தெரியாத மாதிரி கேக்குறீங்க, என்ன செய்வது? உங்களுடைய நிலைமை அப்படி இருக்குது. கவன ஈர்ப்பு இல்லைங்க, அதாவது 0 ஹவர்ங்கிறது எங்களுக்கு கிடைக்கின்ற செய்தி வச்சுதான் சொல்ல முடியும். இன்னைக்கு அரசாங்கத்துக்கு முன்கூட்டியே செய்தி கிடைக்கும், ஆனா எதிர்கட்சிக்கு அப்படி இல்ல. இன்னைக்கு பத்திரிகை வர செய்தியோ ஊடகத்தை வர செய்தியோ சரியா தவறா என்று ஆய்வு செஞ்ச பிறகுதான் நாங்க சட்டமன்றத்தில் பேச முடியும். நான் காலையில் வந்தோடனே இப்ப நான் பேசுறதுல என்ன தவறு, இதைத்தான் நான் எழுப்பினேன். இதுல என்ன தவறு இருக்கு இந்த அரசாங்கம்? சொல்லுங்க பார்க்கல. இவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அப்படியே நடந்துகிட்டாரு. எங்க 0 ஹவர்னா என்ன, நேரமில்லா நேரம் அப்படின்னும் போது பொது முக்கியத்துவம் நிகழ்வுல அவசரமா அரசனுடைய கவனத்தை கொண்டாங்க. இதுதாங்க அந்த 0 ஹவர்ல எழுப்புகின்ற பிரச்சனை. கவன ஈர்ப்பு என்பது 55 விதிகள் கொடுத்து அதுக்கு சம்பந்தப்பட்ட துறையுடைய அமைச்சருக்கு போய் அது பதில் தயார் பண்ணி அப்புறம் சட்டமன்றத்தில் வச்சு பதில் கொடுப்பாங்க. அதை கொண்டாந்து இணைக்கிறார். இப்படியாவது நாங்க பேசக்கூடாதுன்னு முடிவு பண்றாங்க. அது குறிப்பா எதிர்கட்சி தலைவர் அவையிலே பேசக்கூடாது, மக்களுடைய பிரச்சனை பேசக்கூடாது, நாட்டில் நடைபெற்ற பிரச்சனை பேசக்கூடாது. பார்த்தா திமுக ஆட்சியில மக்கள் அத்தனை பேர் அப்படியே அழகா அற்புதமா எல்லா வகையிலையும் அவருக்கு உதவிகள் கிடைக்குது, மற்ற மகிழ்ச்சியோடு மக்கள் வாழ்றாங்க அப்படின்னு ஒரு பொய்யான செய்தி பிம்பத்தை ஏற்படுத்தி முதலமைச்சர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். மரியாதைக்குரிய சபாநாயகர், எதிர்கட்சியை பொறுத்த வரைக்கும், அது பிரதான எதிர்கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் இந்த அரசு மக்களை பற்றி கவலைப்படாத அரசு, பற்றி மட்டும்தான் கவலைப்பட்டுகின்ற அரசு. இன்றைய தினம் யாரும் தலையிடக்கூடாது. முதலமைச்சர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.